சிறிய மலை கிராமத்தில் பிறந்த கீதா ஓடுவது அவளுக்கு மூச்சைப் போல. ஆனால் நல்ல காலணிகள் கூட இல்லை. பள்ளிப் போட்டிகளில் அவள் மட்டுமே வெறுங்காலோடு ஓடுவாள். சிரிப்பு, கிண்டல் எதுவும் அவளைத் தடுக்கவில்லை. மாவட்டப் போட்டி நாள். காயம்பட்ட கால்கள், அழுக்கான உடை. அவளைப் பார்த்து எல்லோரும் கேலி செய்தனர். ஆனால் பந்தயம் தொடங்கியவுடன் அவள் காற்றைப் போல பறந்தாள். முதல் பரிசு. அந்த நாளில் ஒரு பெரிய பயிற்சியாளர் இலவசமாக பயிற்சி கொடுக்க முனைந்தார். மாநிலம், தேசியம். வெற்றி தொடர்ந்தது. உலக அரங்கில் பரிசு மேடையில் நின்ற கீதா தன் பழைய பாதங்களை நினைத்தாள். வசதிகள் இல்லாமை தடையல்ல. உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் கனவுகள் நிச்சயமாக நிஜமாகும். இந்த கதை உங்களை ஊக்கமளிச்சால் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணி உங்கள் கனவை சொல்லுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் பல ஊக்கக் கதைகள் கேளுங்கள்.